அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் படிக்கிறீங்களா? எல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கீங்களா? சரி சாமி, இன்றைக்கி செகண்ட் சாப்டர். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9ல் சாமி 20th சம் பார்க்க போகிறோம். ஒன் வேர்டு தான் ராஜா. 20th பார்க்க போகிறோம். த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். நாம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆர்குமெண்ட், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன? ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும், குவாட்ரண்ட்டை பார்த்து தீட்டா கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஒன்று 1 + i√3 இருக்குது, இன்னொன்று i இருக்குது, இன்னொன்று 1 - i√3 இருக்குது. இங்கே 4 அப்படிங்கிறது நம்பர், அது நமக்கு தேவையில்லை. ஆக மொத்தம் இது நியூமரேட்டரில் இருக்குது, இது ரெண்டும் டினாமினேட்டரில் இருக்குது. நாம் ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் ஆங்கிளிருந்து டினாமினேட்டர் ஆங்கிளை மைனஸ் பண்ணுவோம். ஆர்குமெண்ட் மல்டிப்பிளில் இருந்தால் ஆட் பண்ணுவோம், டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இது டிவைடில் இருக்கு இல்லையா, இது ரெண்டும், அப்போ இதை மைனஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிவிடுறேன். தீட்டா தான், ஜஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ 1 + i√3 ஹோல் ஸ்கொயர்டா. இப்போ இதில் 1 + i√3 மட்டும் எடுத்துக்கலாம். இதை பாயிண்டில் 1, √3ன்னு அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1. அப்போ √3/1 அப்படின்னாவே நமக்கு ஆல்ஃபா வந்து 60 டிகிரி வரும். இது ரெண்டுமே பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ தீட்டா = 60. அப்படியே ஜஸ்ட்டு தீட்டா தான் போட்டுட்ருக்கோம். அப்போ ஸ்கொயர்ட் இருக்கும்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 120. அதே மாதிரி ஐக்கு போடுறோம் பாருங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் ஐ. இதில் வந்து ரியல் பார்ட் இல்லை. அப்போ tan இன்வர்ஸாக பாருங்கள் 1/0 இது தானே. இது என்னென்னு எழுதலாம்? நம்ம 0,1ன்னு எழுதலாம் இல்லையா? y/x தானே. அப்போ 1/0 மாற்றி போட்டுறக்கூடாது, சரிங்களா? இந்த பாயிண்டில் என்ன இல்லை? ரியல் பார்ட் இல்லை. அப்போ தேர்ஃபோர் நமக்கு வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. y வந்து 1, x ரியல் பார்ட் 0. அப்போ கீழே 0 வந்தால் இன்ஃபினிட்டி. அப்போ π/2. ஸோ தீட்டா = π/2. அடுத்தது இதுக்கு என்ன போட போகிறோம்? 1 - i√3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -√3/1. அப்போ அதே 60 டிகிரி தான். ஆனால் இது என்ன குவாட்ரண்ட் பாருங்கள், எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஒய் வந்து எதில் இருக்குது? மைனஸில் இருக்குது. அப்போ இது 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டில் ஃபார்முலா தீட்டா = -ஆல்ஃபா. அப்போ தீட்டா = -60. இப்போ ஆர்குமெண்ட் போடும்போது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டிவைடில் இருந்தால் என்ன பண்ணணும்? கழிக்கணும். அப்போ மேலே நியூமரேட்டருடைய ஆர்குமெண்ட் வந்து 120 வந்துச்சுங்களா, மைனஸ் இதை பாருங்கள் ஐக்கு வந்து என்ன வந்துச்சு? 90. அப்புறம் மைனஸ், இதுவும் கீழே தானே இருக்குது, மைனஸ் இந்த 1 - i√3க்கு -60. இங்கே ஏன் 2 மைனஸ் வருது தெரியுதுங்களா? அந்த ஐயும் 1 - i√3 கீழே தான் இருக்குது. அப்போ இந்த ஆர்குமெண்ட்லேருந்து இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் கழிக்கணும். இந்த ஆர்குமெண்ட் 120 மைனஸ் இந்த ஆர்குமெண்ட் 90 மைனஸ் இந்த ஆர்குமெண்ட் -60. அப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிருமா? இங்கே 120, இது ஒரு 60. அப்போ என்ன வரும்? 180. 180ல் 90 போச்சுன்னா 90. புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்குங்க, ஒன்றுமே இல்லை. இதில் ஜஸ்ட்டு 3 ஆர்குமெண்ட்டை கண்டுபிடிச்சி, அதாவது நியூமரேட்டர் ஆர்குமெண்ட்லேருந்து டினாமினேட்டர் ஆர்குமெண்ட்டை கழிக்கணும். அதுதான் ஆர்குமெண்ட் டிவைடில் இருந்தால் கழிச்சிக்கணும். புரியுதா தங்கம்? இதில் ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.